நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. காற்றிலே அடுத்து வர இருப்பது ஒரு கதை. இந்த கதையை எழுதியவர் எங்கள் அன்பு எழுத்தாளர், அற்புதமான ஒரு எழுத்தாளர், நகைச்சுவை நாயகன் டான்மில் சிவப்பிரகாசம் அவர்கள் எழுதிய அவரது முகநூலில் அவர் எழுதி பதிவு செய்த அந்த கதையை இங்கே எங்கள் வான் காற்றிலே தருகின்றோம். கேட்டு பாருங்கள். நன்றி அத்தார், நன்றி அந்த அன்பு உள்ளத்துக்கு சொல்லிக்கொண்டு கதைக்குள் செல்கின்றேன். நான் ஒரு ஸ்ரீலங்கா காக்கா என்ற தலையங்கத்திற்கீழ் இந்த கதையை நகர்த்தி இருக்கின்றார் எங்கள் அற்புதமான எழுத்தாளர் டான்மில் சிவப்பிரகாசம் அவர்கள். கனடாவில் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் குறைஞ்சி கொண்டு வருகுது. எங்கட அப்பா மேரும் அம்மா மேரும் கொஞ்சம் வெயில கண்டால் தலையில் நீத்து பொட்டி தொப்பியையும் தலையில் போட்டுக்கொண்டு சன்கிளாஸையும் போட்டுக்கொண்டு மரக்கறி கன்றுகள் விற்கிற கடைகளுக்கு முன்னால் அலைஞ்சு பூக்கொண்டுகள் வாங்குறதும் மரக்கறி கண்டுகள் வாங்குறதும் ஒரே பிசி போங்கோ. இனி வீட்டில் இந்த நோனாக்கள் சும்மா இருப்பினி. இனி முகநூலெல்லாம் ஒரே களை கட்டும் பாருங்கோ. கன்றுகளை நட்டு போட்டு ஆதுகளை படம் பிடிச்சு முகநூலை போட்டு எந்த கத்தரிக்காயை பாருங்கோ, எந்த பூசணிக்காயை பாருங்கோண்டு ஒரே அம்மாக்களமாக இந்த 3 மாதங்களாக இருக்க போது பாருங்கோ. நானும் பாருங்கோ இந்த 5-6 மாதமாக வெளியில் தலை காட்டுறதில்லை. கால் எடுத்து வெளியில் வச்சா மருமக்காரி காலை வெட்டிடாத குறையோ கொத்துவாள் என்று பயம் எனக்கு. என்னில் கரிசனம் வந்து நினைக்காதேங்கோ. நான் சறுக்கி கிறுக்கி விழுந்த வேற விழி யார் பார்க்கறது? என்னவை யார் பார்க்கறது? கடவுள் நல்லவர். எப்படி என்னை போன்ற வயசானங்களை பாதுகாப்பாக வச்சு போக்குறார் இந்த நாட்டில். இன்றைக்கு ஒரு வெயிலை கண்டதும் எனக்கும் ஒரு ஆசை. என் மகன் வெளிக்கிட்டு கொண்டு போனான். அட தம்பி, என்னையும் கூட்டிக் கொண்டு இந்த பார்க்கில் இறக்கி விடு, நான் கொஞ்ச நேரம் பார்க்கில் இருந்துட்டு வாரேன். அதை தொடர்ந்து என் மகனுடன் அங்கு சென்ற அந்த பார்க்கில் போடப்பட்ட வாங்கில் அமர்ந்தேன். இப்போது 30 வருடங்களுக்கு முன்பு இதே இடத்தில் அமர்ந்திருந்த ஞாபகம் வந்தது. அதே புறா கூட்டங்கள் என் காலடியில் வந்து எனக்கு அருகே நின்றன. அப்போது எனக்கு மூத்த சம்பந்தி ரத்தினசிங்கண்ணனும் நானும் இதில் இருந்து கதைப்பது இப்பவும் என் காதில் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. இதே மாதிரி காக்கா கூட்டம் ஊரில் இருந்தாலும் அவை ஏமாற்றி பிழைக்கிற கூட்டம், தந்திரமாக தட்டி பிடுங்கி சாப்பிடுகிற கூட்டம். ஆனால் இதுகள் பாவம், யாராவது கணக்கெடுக்கணுமோ என்று நானும் அண்ணனும் கதைத்து வீட்டில் மிஞ்சிற பழம் சோத்த காலையில் கொண்டு வந்து போட்டால் எவ்வளவு சந்தோஷமாக துள்ளி துள்ளி சாப்பிட்றாங்க. ஒரு நாள் எனது கெட்ட காலம் பாருங்கோ, என்ற மனைவி 3 நாளைக்கு முன்னால் அவிச்ச நீத்து போட்டி புட்டேன் ஃப்ரிட்ஜை வச்சிருக்குது. அது காஞ்சு கல்லாகி இருந்திருக்கு. நானும் அவசரத்தில் பாருங்கோ அதை பழஞ்சோரண்டு எடுத்து கொண்டு போய் புறா கூட்டத்துக்கு போட கொஞ்ச நேரத்தில் 4 பக்கமும் வெளிச்சம் அடித்து போலீஸ்காரங்கள் என்னை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ எனக்கு இந்த ஆங்கிலமும் வராது. நான் ஏதோ நஞ்சு கலந்து உணவை போட்டு புறாக்களை 4 விகி செத்து போச்சான் என்றார்கள்.
நாசமாக போக என்ற மனுஷி புட்டுக்குள்ளே மாவை குழக்க கொஞ்சம் பெரிதாக குழச்சி போட்டுது. அதை விழுங்கின நிலை 4 புறாக்கள் புட்டு தொண்டையில் விக்கி செத்ததுக்கு நான் என்ன செய்ய? அந்த நாளில் உதயன் பத்திரிகையில் இதை பலர் படித்திருப்பீர்கள். இப்போ அதே இடத்துக்கு 30 வருடங்களுக்கு பின் வந்திருக்கிறேன். நேற்று இங்கு வந்தபோது இந்த புறா கூட்டத்தை பார்த்தேன். அதில் ஒன்று எத்தனையோ முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. பார்த்தால் அது புறா போலவும் இல்லை, காகம் போலவும் இல்லை, குரலும் புறா போல இல்லை. ஆனால் என்னையே முழிச்சு பார்ப்பது போல இருந்தது. விக்கி செத்த புறாக்கள் சந்ததியோ இந்த காலத்தில் எதுவும் எப்படியும் நடக்கும் என்று நினைத்து கொண்டு அதையே நானும் பார்த்து கொண்டிருந்தேன். ஐயோ, நீங்கள் யாழ்ப்பாணமோ என்று கேட்பது போல ஒரு உணர்வு. ஆமாம் என்று தலையசைத்தேன். என்ன அழைத்து போக ஆக்கள் வந்துட்டினம். நான் போகிறேன். அடுத்த கிழமையும் இந்த நேரம் இந்த இடத்துக்கு வருகிறேன். சந்திப்போம், நிச்சயமாக சந்திப்போம் என்பதில் காத்திராமல் பறந்து சென்றுட்டது. எங்கன்னா புறா எல்லாம் பறந்து சென்றுட்டது. இப்போ அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த கதையை எழுதினவர் டொன்மெல் சிவபிரகாசன். அவர் நகைச்சுவை நாயகன் டொன்மெல் சிவபிரகாசம் எழுதிய இந்த கதையை கேட்டீர்கள். இதன் மீதியை அடுத்த வாரம் அவர் எழுதும்போது பதிவோம். நன்றி அன்பு சிவபிரமத்தர் அவர்களை மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. மீண்டும் எல்லோரையும் சந்திப்போம். இது ஆர்ஜிஆர் மோகன். நன்றி.